அனைவருக்கும் இனிய அன்பான காலை வணக்கம். ரொம்ப ரொம்ப சந்தோஷம். நேரம் நிமிர்ந்து உட்காந்துக்கலாம். இன்றைய பயிற்சி போயிடலாம். இடுப்பை தளர்த்திக்கலாம், கழுத்தை லூஸ் பண்ணிக்கலாம், ஷோல்டர் நல்லா லூஸ் பண்ணிக்கலாம். அடிவயிறு சுவாசம் 3 தடவை ஆழ்ந்த சுவாசம். ரெடி, ஸ்டார்ட். நல்லது, சந்தோஷம். இன்றைய பயிற்சியில நாம பார்க்க வேண்டியது கபாலபதி. கபாலபதி பயிற்சிக்கு கட்டை விரல், மோதிர விரல், வலது நாசிக்கு கட்டை விரல், இடது நாசிக்கு மோதிர விரல். நேரம் நிமிர்ந்து உட்காந்துக்கலாம். ஒன்லி எக்ஸேல் மட்டும், இன்ஹேல் இல்லை. ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரைட் வீவ், ரெண்டாவது லெஃப்ட் டு ரைட், மூணாவதா அப் அண்ட் டவுன். ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரைட் வீவ். ரெடி, ஸ்டார்ட். 1 2 3 4 5 Relax. அடுத்த நல்லா லூஸ் பண்ணிடலாம். அடிவயிறு சுவாசம். நல்லது. இரண்டாவது சுற்று லெஃப்ட் டு ரைட். ரெடி, ஸ்டார்ட். 1 2 3 4 5 ரிலாக்ஸ். கழுத்தை நல்லா லூஸ் பண்ணிக்கலாம். நல்லா மூச்சு இழுத்து விடுங்க. ரெடி. மூன்றாவது சுற்று அப் அண்ட் டவுன். எக்ஸல் மட்டும். ரெடி, 1 2 3 4 5 ரிலாக்ஸ். இந்த கபாலபதி அப் அண்ட் டவுன் செய்யும் போது பழக்க தோஷத்துல பிரீத் இன் பிரீத் அவுட் வந்துடக்கூடாது. அது ரொம்ப முக்கியம். லெஃப்ட் ரைட் நம்ம இன்ஹேல் எக்ஸேல் பண்றத கீழே நம்ம ஸ்டார்ட் பண்ணும்போது எக்ஸேல்னா, அதாவது லெஃப்ட் சைடு, லெஃப்ட் சைடு கீழேனா ரைட் சைடு மேல, லெஃப்ட் சைடு கீழேனா ரைட் சைடு மேல. அடுத்த சுற்று அடுத்து என்ன செய்யலாம் அப்படின்னா, ரைட் சைடு வந்து ரைட் சைடு கீழே, லெஃப்ட் சைடு மேல. இது ஒரு ரவுண்டு, இது ஒரு ரவுண்டு, மாத்தி மாத்தி செஞ்சோம்னா ரொம்ப நல்லா இருக்கும். ஓகே, இன்னொரு தடவை செஞ்சு பார்த்துடலாமா? அப் அண்ட் டவுன். ரெடி, ஸ்டார்ட். ரிலாக்ஸ், ரிலாக்ஸ். அடிவயிறு சுவாசம். உடலுக்கு ஒரு புத்துணர்ச்சி தரக்கூடிய, உடம்புக்கு மட்டும் இல்ல, மனசுக்கு, உயிருக்கு, ஆத்மாவுக்கு, அனைத்துக்கும்
ஒரு கிளர்ச்சி அடையக்கூடிய வகையில் ஒரு புத்துணர்ச்சி தரக்கூடிய எளிய ஒரு பயிற்சிகளை நாம செய்யக்கூடியதுல நாம் கொஞ்சம் கொஞ்சமா பக்குவமாயிட்டே வர்றோம். ரொம்ப ரொம்ப சந்தோஷம். இன்றைய நன்னெறியாக ஒரு சிறிய கேள்வி, ஒழுக்கம் என்றால் என்ன? சுருக்கமா, ரொம்ப நீளமா வேண்டாம், டைம் பத்தாது. இதுதான் ஒழுக்கம். எனிஒன்? துன்பம் தராத செயல் வந்து ஒழுக்கம்னு சொல்லலாம். துன்பம் தராத வகையில ஒரு செயலை செஞ்சா அது ஒழுக்கமான செயல் அப்படின்னு அர்த்தம். அப்படியா? ஓகே, நல்லது. நெக்ஸ்ட். ரொம்ப யோசிக்கிற மாதிரி கஷ்டமான கேள்வியை கேட்டுட்டேன்னா? மனசுக்கு பிடிக்காத எதையுமே செய்ய வேண்டாம். மனசே சொல்லும் இதெல்லாம் சரி. இப்ப மனசுக்கு இதெல்லாம் செய்ய சொல்லுதே, அவங்கள திட்ட சொல்லுது, இவங்களை அடிக்க சொல்லுது, அவங்கள கொலை பண்ணணும்னு சொல்லுது, அதெல்லாம் மனசு சொல்ற விஷயமெல்லாம் செஞ்சா அது ஒழுக்கமான செயல்னு சொல்ல முடியாது இல்லையா? இல்ல, மனசுக்கு பிடிச்சது பிளஸ் இதே நமக்கு இவங்க திரும்பி செஞ்சா நம்ம அக்செப்ட் பண்ணுவோமா அப்படின்னு அதையும் நம்ம அந்த இடத்துல வைக்கணும். அப்படி வச்சோம்னா எதுவுமே தப்பா வர்றதுக்கு வாய்ப்பே இல்லை. அப்ப தவறு செய்தா அது ஒழுக்கக்கேடான செயல், அப்படியா? கண்டிப்பா கண்டிப்பா. இப்ப சிஸ்டர் உஷாரணி சொல்லியிருந்தாங்க, துன்பம் தரக்கூடியது எதுவோ அதெல்லாம் ஒழுக்கக்கேடான செயல். தவறுன்னு தெரிஞ்சோ தெரியாமலோ ஒரு தவறு செய்தா அது ஒழுக்கக்கேடான செயல் அப்படின்னு சொல்லி. நல்லது, சந்தோஷம். நெக்ஸ்ட். வணக்கம் சார். வணக்கம். மற்றவர்கள் பார்க்கும் பொழுது என்ன செயல் செய்யறோமோ அதை மற்றவர்கள் பார்க்காத போது நம்ம அதையே ஒழுக்கம். அதாவது திருட்டுத்தனம் இல்லாம, என்ன, அதாவது ஆளை பார்த்து நடிக்காம உண்மையா தனியா இருக்கும்போது நம்ம என்ன செய்யறோமோ யார் பார்த்தாலும் அதே செயலை செய்யறோம் அப்படின்னா நம்ம நடிக்கல அப்படின்னு அர்த்தம். அது ஒரு விதமான ஒழுக்கம். ஓ, வெரி குட், வெரி குட். எல்லா நேரத்திலும் எல்லா இடத்திலையும் ஒரே மாதிரி செயல்படுவது ஒழுக்கம். வெரி குட். நெக்ஸ்ட். வணக்கம் சார். வணக்கம், சொல்லுங்க சார். வாழ்க்கைக்குன்னு ஒரு வரைமுறை இருக்கு. அந்த வரைமுறையை வகுத்துட்டு அந்த நம்மளோட கட்டுப்பாடு நம்ம தன்னைத்தானே கட்டுப்படுத்தி அதை மீறாம யாரையும் புண்படுத்தாம அந்த வரைமுறையில போறது மிகச்சிறந்த ஒழுக்கம். அதாவது நன்மை தரக்கூடிய ஒரு வரையறை, ஒரு வாழ்வியலை உருவாக்கி அது மிக சரியா கடைபிடிச்சா அது ஒழுக்கமான செயல். அதுக்கு பேரு தான் ஒழுக்கம் அப்படின்னு சொல்றீங்க இல்லையா? ஓகே, நெக்ஸ்ட். தனக்கும் பிறருக்கும் எந்த வகையில் துன்பம் தராமல் செய்யக்கூடிய செயல்கள் எல்லாமே வந்து ஒழுக்கம் தான் சார். வெரி குட், வெரி குட், சந்தோஷம். மிக சரியா சொன்னீங்க. தனக்கும் பிறருக்கும் துன்பம் தராத செயல்கள். ஓகே, வெரி குட். நெக்ஸ்ட். வணக்கம் சார். எஸ் சார், பிறன்மனை நோக்கா பேராண்மை ஒழுக்கம் சார். ஒழுக்கத்தில் அது ஒரு விதமான ஒழுக்கம். ஓகே, வேற? நல்லது. நேரம் அதிகமானதுனால நம்ம நிறைவு செய்வோம். கனகராஜ் சார் ஏதோ சொல்ல வர்றீங்க? ஆமா, ஒழுக்கம் என்பது நம்ம அம்மா சொன்ன மாதிரி நமக்கும் பிறருக்கும் துன்பம் தராத வரையறைக்கு உட்பட்ட ஒரு செயல், இயல்பான செயல்தான் ஒழுக்கம். நமக்கும் துன்பம் இருக்கக்கூடாது, பிறருக்கும் துன்பம் இருக்கக்கூடாது. நாம செய்யற செயல்ல உண்மையா இருக்கும், அதுதான் ஒழுக்கம்.
ஓகே, நல்லது, சந்தோஷம். ஒழுக்கம் அப்படிங்கிறது ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஆங்கிள் சொல்றோம். எல்லாமே உண்மை. ஏன் அப்படின்னா, இதெல்லாம் செய்யும் போது மற்றவங்களுக்கு என்ன தோணும்னா, அவங்க ஒழுக்கமானவங்க அப்படின்னு தோணும். உண்மையா இருக்கிறது, நேர்மையா இருக்கிறது, தீங்கு செய்யாமல் இருப்பது, தவறு செய்யாமல் இருப்பது, நடிக்காம இருக்கிறது, இது எல்லாமே மற்றவங்கள் பார்வைக்கு என்ன சர்டிபிகேட் நமக்கு கொடுக்கும் அப்படின்னா, இந்த சர்டிபிகேட் தான் கொடுக்கும் ஒழுக்கம். குறிப்பா இது பொண்ணு பார்க்க போகும்போது அல்லது மாப்பிள்ளை பார்க்கும்போது, பையன் எப்படி, நல்ல பையன், பொய் பேச மாட்டாரு, ரொம்ப கனிவா இருப்பாரு, தப்பு செய்ய மாட்டாரு, எந்த பிரச்சனைக்கும் போக மாட்டாரு, ரொம்ப ஒழுக்கமான பையன், என்னென்ன நற்பண்புகள் இருக்கோ அதையெல்லாம் சொல்லி கடைசியில் அதுக்கு ஒரு சர்டிபிகேட் கொடுப்பாங்க. பையன் ஒழுக்கமான பையன். அந்த ஒரு வார்த்தையை வச்சுக்கிட்டே கன்ஃபார்ம் பண்ணிடுவாங்க. ஓகே, அப்ப இந்த இடத்துல நம்ம என்ன புரிஞ்சுக்கிற முடியுது, நான் என்ன புரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னா, ஒழுக்கம் என்பது ஒழுங்கு. ஒழுங்கு என்றால் ஒழுங்காக, ஒழுங்காக என்றால் முறையாக, சரியாக, செம்மையாக, முறையாக, சரியாக, செம்மையாக ஒரு செயலை இப்ப சொல்ற மாதிரி தனக்கோ பிறருக்கோ துன்பம் நேராத வகையில் செய்தால் அது ஒழுக்கமான ஒன்று, அதாவது ஒழுக்க செயல், அதுதான் அப்படின்னு பொருள் கொள்ளலாம். ஒண்ணு. ஒழுக்கத்துக்கு இன்னொரு பொருள் இருக்கு. அது என்ன அப்படின்னா, எந்த ஒரு செயலை மிக சரியாக தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருக்கிறோமோ அதுக்கு பேரு ஒழுக்கம். காலையில 9:05 பிரேயர் அப்படின்னு ஸ்கூல்ல ஒரு வரையறை வச்சிருக்காங்கன்னா அதை கரெக்டா கடைபிடிச்சா அது ஒழுக்கம். அந்த டைமிங் கீப் அப் பண்றது. அப்ப எந்த ஒரு நற்செயலை தொடர்ந்து மிக சரியாக கையாண்டால் அது, அதாவது ஒழுங்காக, அதுக்கு பேரு ஒழுங்காக. நினைச்ச நேரம் செய்யறது நல்லது அது கிடையாது. ஒரு நல்லதை தொடர்ந்து மிக சரியாக செய்து கொண்டே வந்தால், ஒழுங்காக செய்து வந்தால், தொடர்ச்சியாக மிக சரியாக செய்தால் அது ஒழுக்கமான செயல். இது அழகா திருவள்ளுவர், ஒழுக்கம் உயிரை விட மேன்மையானது, உயிரை விட வலிமையானது, மேன்மையானது. இந்த இடத்துல நான் என்ன புரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னா, ஒரு செயலை தொடர்ச்சியாக மிக சரியாக விடாமுயற்சியோடு சரியா ஒழுங்காக செய்து வந்தால், அந்த ஒழுங்காக செய்து வந்தால் அது ஒழுக்கமான ஒரு செயல். அப்போ ஒழுக்கம் நமக்கு வருவதற்கு எல்லாரும் சொன்ன மாதிரி பிறருக்கும் நமக்கு துன்பம் தராத வகையில் ஒரு நற்செயலை தொடர்ந்து மிக சரியாக, அதாவது ஒழுங்காக செய்து வந்தால் நாம் ஒழுக்கமாக இருக்கிறோம் என்று அர்த்தம். குறிப்பா காலையில எந்திரிச்சோன்னு பல் விளக்கணும், இத்தனை மணிக்குள்ள தூங்கணும், இத்தனை மணிக்குள்ள சாப்பிடணும், சும்மா இருக்கக்கூடாது, ஏதாவது செய்யணும். அந்த மாதிரி ஏதாவது ஒரு சரியான ஒரு ஃபார்முலா வாழ்வியலை விடாமுயற்சியோடு தொடர்ந்து அதை கடைபிடிக்கும் போது நாம் ஒழுக்கமானவர் என்று அர்த்தம். அப்ப நாம என்னென்ன விஷயங்கள்ல ஒழுக்கமா இருக்கோம் அப்படின்னு இன்னையிலிருந்து நாம கொஞ்சம் கவனிக்க தொடங்கும். நாமெல்லாம் உண்மையிலேயே ஒழுக்கமானவர் அப்படின்னு நம்மளை பாராட்டிக்கணும். அது இல்லை அப்படின்னா கரெக்டா 6 மணிக்கு நம்ம இந்த நிகழ்ச்சியில அட்டன் பண்ண மாட்டோம், மிஸ் ஆகும். ஆனா சூழ்நிலை காரணமா என்னைக்காவது மிஸ் ஆகும். அதை போய் ஒழுக்கக்கேடுன்னு சொல்லக்கூடாது. தொடர்ந்து லாங் டைம் ஒரு நற்செயலை செய்யலைன்னா அங்க ஒழுங்கற்ற நிலை அப்படின்னு அர்த்தம். ரொம்ப ரொம்ப சந்தோஷம். குழந்தைகளுக்கு, சிறுவர்களுக்கு, இளைஞர்களுக்கு சில நற்பண்புகளுடைய வார்த்தைகளுக்கு அர்த்தத்தை புரிய வைப்பதற்கு நாம் முயற்சி செய்தால் இந்த சமூகத்துக்கு நல்வழி காட்டக்கூடிய, நல்வழி காட்டிய ஒரு நபராக நாம் மாற முடியும். அதன் அடிப்படையில தான் முதல்ல நன்னெறிகளை நாம் புரிந்து கொள்வதற்கு முயற்சி செய்வோம். ஏன், நம்மளுடைய நோக்கம் வாழ்ந்து காட்டுவோம், வழிகாட்டுவோம். சந்தோஷம். மீண்டும் மாலை சந்திப்போம். மிக்க நன்றிங்க ஐயா. சந்தோஷம். நன்றி.